தமிழ் ஒருவருக்கு என்ன செய்யும், என்ன செய்து விடும். 6ஆம் கிளாஸ் பையன் ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஓடி வருவான். அண்ணே அந்த வசனத்தை சொல்லி, நான் நடித்து பேசின வசனத்தை சொல்லி, அண்ணே சூப்பராக நடிச்சிங்கண்ணே அப்படின்னு சொன்னான். முதல் நடிகர், முதல் குரல் யாருடைய குரலாக இருக்கும் என்றால் பவீன்குமாருடைய குரலாக இருக்கும். ஒரு கல்லூரி இந்த மாதிரி பலரும் படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வர்ற பொழுது நமக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தேவை. தன்னலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுப்பது தலைமை பண்பு. இத்தகு சிறப்பினை உடைய எம் கல்லூரியின் முதல்வர் தந்தை அருட்திரு முனைவர் மா அன்பரசு சேசா அவர்களே வருக. தக்கதொரு தலைமையுரை தருக. அன்பிற்குரிய இணை முதல்வர் அவர்களே, தமிழ்துறை தலைவி மணிமேகலா அவர்களே, இன்றைய நடுவர்களாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஈஸ்வரன், விக்னேஸ்வரன், சக்தி மணிகண்டன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மேடையில் உட்கார்ந்துருக்கணும். மேடைக்கு வாங்க அருமை நண்பர் தம்பி பவீன்குமார், மேடைக்கு வாங்க. பவீன்குமார் அவர்களே மற்றும் இன்றைய கதாநாயகர்கள், கதாநாயகிகள் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ நடிகர் நடிகைகள் அனைவருக்கும், அதே நேரத்தில் பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனதின் குரலாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் ஒருவருக்கு என்ன செய்யும், என்ன செய்து விடும். தமிழ் எப்படி ஒரு மனித வாழ்க்கைக்கு உயர்வாக இருக்கிறது, அல்லது ஒரு கலை அல்லது ஒரு நாடகம் அல்லது ஒரு பேச்சு என்ன செய்து கொடுக்கும் என்கின்ற கேள்வியெல்லாம் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம யூஜி லெவலில் மாணவர்களுக்கு தமிழ் படிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி பல மெத்த படித்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. காமர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இன்னும் தமிழ்நாடு அரசு மீது கோபமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் காமர்ஸ், பிபிஏ, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரியான தொழில் முனைவோருக்கான பாடப்பிரிவுகள், அந்த பாடப்பிரிவுகளிலெல்லாம் தமிழ் தேவையில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இருந்தது. தமிழை ஒரு பாடமாக வைக்கிற பொழுது மாணவர்கள், அதே நேரத்தில் பேராசிரியர்கள், அதைவிட பேராசிரியர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஆனால் தமிழ் ஒருவருக்கு என்ன செய்யும், ஒரு கலை என்பது ஒருத்தருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத என்னுடைய மனதின் குரலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தாலுகாவில் ஒரு கிராமம், ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் 10ஆம் வகுப்பு வரையிலும் படித்தேன். முதல் முறையாக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்பதற்காக மதுரைக்கு வருகிறேன். சென்ட் மேரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். என் கூட படிக்க வந்த நண்பர்கள் நிறைய பேர். அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஃபாதர் பேசில். ஒரு சில மாணவர்கள் எப்போவுமே ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம போய் சேர்ந்த உடனே உன் மார்க் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்போம். இவன் நல்லா படிக்கிற பையனா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ நல்லா படிக்கிற பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி வாத்தியார் கேட்கக்கூடிய கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லிட்டான் அப்படின்னா ஒரு கூட்டம் அவனுக்கு வரும். இல்லைன்னா விடுதியில் கொஞ்சம் பணக்கார பையனாக இருந்தால் கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் நமக்கு ஒரு ஓசியாக டீ வாங்கி கொடுப்பான்னா அவனுக்கு கூட்டம் இருக்கும். என்னை பொறுத்த வரையிலும் நான் தொடக்கத்தில் ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லாமல் இருந்தேன். நான் அதாவது கிராமத்தில் இருந்து முதல் முறையாக டவுனுக்கு வர்றேன். சென்ட் மேரி ஸ்கூலில் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது நான் அந்த பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் காணாமல் போயிட்டேன். நான் ஊருக்குள்ளே இருக்கிற பொழுது என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியர், அதனால் ஆசிரியர் வாத்தியார் மகன் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஆள் இல்லை. நம்ம ஃபாதர் ரெக்டர்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர். 400 மார்க்குக்கு மேலே அப்போவே 10th வாங்கிட்டு வந்திருந்தார். அதனால் படிக்கக்கூடிய பையங்களாக இருந்தால் மார்க்கை கேட்பாங்க, அதை வச்சு அவன் படிக்கிறான் அப்படிங்கிறதுனால ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும், ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாவது ஒரு நிலையில் தன்னை
மற்றவங்கெல்லாம் தெரிய வைத்து கொள்வது. அப்படியாக பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 6 மாதம் நான் படிப்பிலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஏன்னா என்னைய யாருக்குமே தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரு எப்போவுமே ஒரு அப்படியான ஒரு நிலையை வருகிற பொழுது நமக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். எனக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் குவார்ட்டர்லி எக்ஸாமில் நான் கிராமத்தில் கொஞ்சம் நல்லா படித்து இருந்து வந்தாலும் இந்த இடத்துல நான் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்த முடியலையே அப்படிங்கிறதுல ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னுடைய காலாண்டு தேர்வு மதிப்பெண்கள் குறைந்து 2 பாடத்தில் ஃபெயில். 10th நல்ல மார்க் தான், 350 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தேன். ஆனால் காலாண்டு 11th 12th படிக்கிற பொழுது 2 பாடம் ஃபெயிலு. அரையாண்டில் 4 பாடம் ஃபெயிலு. எங்கள் அப்பா வந்தார், ஓங்கி ஒரு அறையெல்லாம் அரைஞ்சு அடித்து என்னைய எப்படியாவது படிக்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தார். என்னுடைய படிப்பு ஒன்றும் பெரிய முன்னேற்றம் வரவில்லை. ஆனால் அந்த ஆண்டு இறுதியில் எங்களுடைய பள்ளியில் வழக்கமாக ஒரு ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாவில் நாடகம் போடணும். அப்போ நாடகம் போடுறதுக்கு கட்டாயமாக ஒரு நாடகம் இருக்கணும் அப்படின்னு அப்போது இருந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்போ பசங்களெல்லாம் கூப்பிட்டு நாடகம் போடணும் அப்படிங்கிற பொழுது நான் தான் முதல்ல கை தூக்கினேன். நான் ஏன்னா எங்கள் ஊரில் நான் நாடகம் போட்டிருக்கிறேன். எங்கள் ஊரில் பாஸ்கு விழா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாஸ்கு விழா இருக்கும், அதிலெல்லாம் நடிச்சிருக்கிறேன். அதனால் நான் முதல் முறையாக கை தூக்குறேன். நான் இப்போ என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர்லாம் அப்படி கூப்பிட்டு ஒரு பெரிய நாடகம் போடுறோம். அதில் நான் நடித்த வேடம் பிச்சைக்காரன். அந்த நாடகத்தில் உள்ள வேடம் பிச்சைக்காரன் வேடம் தான். நாடகம் அந்த பள்ளி ஆண்டு விழா முடிஞ்சதுக்கு பிறகு பல பேர் எனக்கு முகம் தெரியாத என்னுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அவங்க என் கிளாஸ்மேட்ஸ் இல்லை, வேறு கிளாஸு. 6ஆம் கிளாஸ் பையன் ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஓடி வருவான். அண்ணே அந்த வசனத்தை சொல்லி நான் பேசின வசனத்தை சொல்லி, அண்ணே சூப்பராக நடிச்சிங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அப்போ தான் ஆஹா நான் யார், இந்த கூட்டத்தில் என்னை ஒரு சின்ன பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்னை கவனிச்சிருக்கிறானே அப்படிங்கிற அந்த தாண்மை எனக்கு முதல் முறையாக எனக்கு பட்டது. ஐ காட் ரெக்கக்னிஷன், ஐ காட் ஐடென்டிட்டி. இந்த அண்ணன்கிட்ட நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் கிளாஸ் பையன் 8ஆம் கிளாஸ் பசங்க இந்த மாதிரி நிறையா பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. ஏன்னா நாங்களாம் ஹாஸ்டலில் இருக்கிறோம். ஹாஸ்டலில் இருக்கிற பொழுது பெரும்பாலும் நான் தனிமையாக அலைந்து திரிந்த காலங்கள் அந்த காலம். ஆனால் இந்த நாடகத்தில் நடித்து கொஞ்சம் பிரபலியமான உடனே நிறைய கூட்டம் என் கூட, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க, ஈவன் 12th பசங்க எல்லாருமே என்னை ஓ அன்பு அப்படின்னாக்க யார் அப்படிங்கிறது மாதிரியாக தெரியப்படுத்திய ஒரு நிகழ்வு எது என்றால் நான் அந்த பள்ளி ஆண்டு விழாவில் நடித்த நாடகம்தான். அதுவரையிலும் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த முழு ஆண்டு பரீட்சை அதற்கு பிறகு இருந்த பரீட்சைக்கு படிக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவு. ஆனால் அதற்குள்ளாக அரையாண்டில் 4 பாடங்களில் ஃபெயிலாக போனேன். நான் முழு ஆண்டில் பாஸ் பண்ணுறேன். நான் 12ஆம் வகுப்பில் இன்னும் அதிகமாக நன்றாக படிக்க முடிந்தது. ஏன்னா எனக்குள்ள ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கிது, நான் யார் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கிறது. என்னை ஒன்றுமில்லாமல் அப்படியே சும்மா சாதாரண ஒரு மாணவனாக, ஒரு கிராமத்து மாணவனாக சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் படிக்க வந்த பொழுது எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தாண்மையை கொடுத்தது எது என்றால் அந்த பள்ளி ஆண்டு விழாவில் நடந்த நாடகம்தான், அந்த நிகழ்வு தான். 11ஆம் வகுப்பில் 2 பாடங்களில் காலாண்டு அரையாண்டில் ஃபெயிலு, முழு ஆண்டில் முழுசாக பாஸ் பண்ணி போயிட்டேன். நான் 12ஆம் வகுப்பில் என்னுடைய படிப்பு உயர்கிறது. இந்த இடத்துல நான் 2 பேரை உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான நபர்களாக காட்ட வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நடுவர்கள் அவங்கெல்லாம் பெரும்பாலும் நம்ம பெரிய இடங்கள்லேருந்து நம்ம கூப்பிடுவோம். மேபி இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் ஒரு நாள் இவர்கள் எல்லாம் பெரிய ஆட்களாக வருவார்கள். முதல்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற நண்பர், அவரை நான் உங்களுக்கு சுட்டி காட்டணும். அவர் 2016 நம்முடைய கல்லூரியில் காமர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தார். காமர்ஸ் படிக்கிற பொழுது
அவருடைய முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, 2 ஆண்டுகளிலுமே அவருடைய அரியர் எண்ணிக்கை மிக அதிகம். அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது, அரியர் அத்தனை அரியர் போட்டிருந்தார். ஆனால் 3வது ஆண்டில் சாரல் விழாவில் நாடகம் நடிக்கிறார். சாரல் விழாவுக்கு இவர்கள் இப்பொழுது சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மணல்மகுடி நாடக நிலத்தில் இருந்து அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சிக்கு பிறகு அவர்கள் ஒரு நாடகத்தை உருவாக்கினார்கள். அந்த பயிற்சியில் அவங்க கூட நண்பராக இணைந்த நண்பர் நம்முடைய ஈஸ்வரன். சேர்ந்ததுக்கு பிறகு முதல் 2 ஆண்டுகளில் அத்தனை அரியர், 3வது ஆண்டிற்கு வருகிற பொழுது ஏறக்குறைய அரியர்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அரியர் இருந்துச்சு. நாடகக்குழுவோடையே போய் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் இந்த அரியரையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் எம்ஏ ஃபோக்லோர் படிப்பதற்காக வேண்டி நம்முடைய தூய சவேரியார் கல்லூரிக்கு சென்று அங்கே படித்தார். இப்போ அவர் பிகாம் எம்ஏ 2லும் மிகச்சிறந்தவராக இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர் உலகம் அறிந்த ஒரு நடிகராக வர இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த திரைப்படம் கட்டாயமாக ஆஸ்கர் அவார்டு வரையிலும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு உதாரணம், இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய பவீன்குமார். பவீன்குமார் தமிழ் பிஏ படித்து முடிச்சிருக்கிறார். தமிழ் பிஏ நம்முடைய கல்லூரியில் படித்து போன ஆண்டு தான் முடித்தார். முதல் 2 ஆண்டுகள் பவீன்குமார் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பவீன்குமார் உன் பேரை எந்திரிச்சு சொல்கிறா அப்படின்னு ஒரு கிளாஸில் ஒரு ஆசிரியர் சொல்கிறார். அவன் உடனடியாக எந்திரிக்க கூட இல்லை, தலையை குனிஞ்சுக்கிட்டு வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்படியாக ஒரு வார்த்தை கூட வகுப்பில் பொது வெளியில் பேச தெரியாத அப்படின்னு அவனா நம்ப வைக்கப்பட்டு, தவறுதலாக நம்ப வைக்கப்பட்டு நமக்கு முன்னால் அவன் காட்சி அளித்தான். ஆனால் அவனுக்குன்னு ஒரு தாண்மை அவங்க ஊரில் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அவனுடைய ஊரில் இருக்குது. அவன் ஃபேமஸான ஆள் தான். ஆனால் இந்த மாதிரியான பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல பவீன்குமார் மாதிரியான ஆட்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஏன்னா அவனுக்கு அவனுடைய சிறு வயதில் வந்த நோயின் காரணமாக வலது கை நல்லா தெளிவாக வராது, அதே மாதிரி அவனுடைய பேச்சில் தெளிவு இருக்காது. இது ஒரு குறைபாடு இல்லை, கட்டாயமாக குறைபாடு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பவீன்குமார் அதை ஒரு பெரிய குறையாகவே பார்த்து மற்றவர்களோடு பேசுவதற்கு தயங்கியவன் அவன். ஆனால் 2 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு அந்த மே மாதத்தில் இன்டர்ன்ஷிப்புக்காக வேண்டி ஒரு நாடகம் நாங்கள் தயார் பண்ணுறோம். தயார் பண்ணுகிற பொழுது அவன் வேண்டாம் வெறுப்பா நான்லாம் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படிங்கிறது மாதிரி எங்களுடைய இந்த மணல்மகுடி நாடக குழுவில் இணைந்தான். இன்றைக்கு பவீன்குமார் வேறு, முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் பவீன்குமார் என்பவன் வேறு. அவ்வளவு பாரதூர வித்தியாசத்தை ஏற்படுத்தியது எது என்றால் இந்த நாடகம். அவன் நடிச்சிருக்கக்கூடிய நாடகம் எத்தனை மணி நேரம் போகும்? ஒரு திரைப்படம் போல 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நாடகம். அந்த நாடகத்தினுடைய ஓப்பனிங் சீனில் வரக்கூடிய முதல் நடிகர், முதல் குரல் யாருடைய குரலாக இருக்கும் என்றால் பவீன்குமாருடைய குரலாக இருக்கும். கைதட்டுவோம். மணிமேகலை மேடம் இப்போ ஒரு நாடகத்தை பற்றி சொன்னாங்க இல்லையா? ஒரு நாடகம் பிரேசில் வரையிலும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிரேசில் வரையிலும் இட்ஸ் அ நாமினேட்டட் அவர் ட்ராமா. மீளுரு என்கின்ற நாடகம் பிரேசிலில் நடக்கக்கூடிய உலக அளவில் நடக்கக்கூடிய ட்ராமா காம்படிஷனில் அந்த நாடகம் நமக்கு ரெஜிஸ்டர் ஆனது. நாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்கு அழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய நாடகம் அங்கே சென்றிருக்கும். நம்முடைய மாணவர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த முன்னாடி உட்கார்ந்துக்கூடிய மானசா, தங்கம் இவங்களெல்லாம் அந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 25 மாணவ மாணவியர்கள் அதில் நடித்திருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் பேசுங்கள். ஒரு நாடகம் அல்லது ஒரு கலை வடிவம் அல்லது ஒரு தமிழ் என்ன செய்யும் ஒருத்தருக்கு? இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா 11ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது நான் படித்த அந்த பள்ளியில் நடித்த
ஆண்டு விழா நாடகம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. நம்முடைய கல்லூரியில் நான் பார்க்குறேன், ஒரு வகுப்பில் 40 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 10 பேர் அவங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு 5-6 பேர் படிக்கவே மாட்டான், ஆனால் அவன் விளையாட்டுத்துறை ஏதாவது ஒரு துறையில் அவனுக்கிட்ட திறமை இருக்கும். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மாணவன் எப்படியாவது ஒரு விளையாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க்கு அல்லது ஒரு போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு அவன் போயிடுவான். நல்லா படிக்கக்கூடிய பையனுக்கு நான் வாத்தியார், நான் பாடம் நடத்தாட்டினாலும் அவன் கட்டாயமாக 60% 70% வாங்கிட்டு படிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு 10%, இங்கே ஒரு 5%, மொத்தம் 15% போயிட்டாங்க அப்படின்னா மீதம் எத்தனை % இருக்குது? மிச்சம் எத்தனை % இருக்குது? 90, 95, 85 விழுக்காடு இருக்கிறது. இந்த 85 விழுக்காடு மாணவர்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் நானும் இருந்தேன். ஏனென்றால் பள்ளியில் நாம் ஒரு கிராமத்தில் இருந்திருப்போம். கிராமத்தில் நடிக்கிற பொழுது, கிராமத்தில் இருந்த பொழுது நமக்கான ஒரு தாண்மை ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு கல்லூரி இந்த மாதிரி பலரும் படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வர்ற பொழுது நமக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தேவை. அது ஏதாவது ஒன்று நமக்கு கொடுக்கும். என்னுடைய பாட்டு திறமையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கட்டுரை எழுதக்கூடிய திறமையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பேச்சு திறமையாக இருக்கலாம், அல்லது ஒரு நடிப்பு திறமையாக இருக்கலாம். அதற்காக வேண்டித்தான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று இருக்கிறது. என்சிசியாக இருக்கலாம், என்எஸ்எஸ் ஆக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்கள் அதில் ஈடுபட வேண்டும். அதற்காக வேண்டித்தான் உயர்கல்வியில் இத்தனை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வைத்திருக்கிறார்கள். ஒரு என்எஸ்எஸ்ல அல்லது ஒரு என்சிசியில் ஒரு தலைமை பண்பை வளர்த்து கொள்வதற்காக, நம்ம காலேஜில் அரைஸ், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதற்காக என்றால் இந்த பயிற்சிகள் கொடுப்பதற்காக. அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, ஏன் சாரல் நடத்தணும்? ஏன் சாரல் நடத்தணும்? ஏன் தமிழ் படிக்கணும்? ஏன் பிஏ பிகாம் படிக்கக்கூடிய மாணவன், பிபிஏ படிக்கக்கூடிய மாணவன், ஒரு தொழில் முனைவோராக மாற வேண்டிய மாணவன் ஏன் தமிழ் படிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னுடைய வாழ்க்கை. நான் அந்த நாடகத்தில் நடிக்காமல் என்னை ஒரு 6ஆம் கிளாஸ் பையன், அண்ணே நீ நல்லா நடிச்சனே, சூப்பர்ண்ணே அப்படின்னு என் மோதில் பார்த்து சொல்லி, அதுக்கப்புறம் நான் போகிற நேரத்துலலாம் என்னை பார்த்து அவன் ஒரு கேன்டீனில் இருந்து அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சீனி மிட்டாய், ஒரு மிட்டாய் இருக்கும் 5 பைசா, அந்த மிட்டாய் வாங்கி கொடுத்து இருந்தானே அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டின பாராட்டு நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கான பாராட்டுக்களை விட மிகப்பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன். அந்த ரெகக்னிஷன் கொடுத்தது எது என்றால் இந்த நாடகம். தமிழ் என்ன செய்யும், கலை என்ன செய்யும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணம், நம்முடைய ஈஸ்வரன் உதாரணம், நம்முடைய பவின்குமார் ஒரு உதாரணம். இன்றைக்கு அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் சும்மா மேடையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நீங்கள் அவர்களை திரையில் பார்ப்பீர்கள். பெரிய அவார்டு வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் எல்லோரும் உயர்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உழைப்பு அப்படி இருக்கிறது, அவங்களுடைய கமிட்மெண்ட் அவங்களுக்கு அவ்வளவு இருக்கிறது. எனவே தமிழ் என்ன செய்யும், கலை என்ன செய்யும் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் தான் உதாரணம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நான் ஒரு கல்லூரியில் முதல்வராக இருக்கக்கூடிய அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் என்னை உயர்த்தியது நான் படித்த தமிழும் நான் நம்பிய கலையும் தான். நமக்கு வேண்டியது என்ன? ஒன்று தான், அதில் உள்ள ஆர்வம். எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் இன்னும் திறம்பட செய்வதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் தான் தேவை. அன்பிற்குரிய மாணவர்களே, இங்கே என்னை மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், நான் நிறைய மாணவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கூட்டத்தில் காணாமல் போய்விடக்கூடாது. இல்லை நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி யாராவது உன்னை கை நீட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவிற்கு நீ எப்பொழுது மாறுகிறாயோ அப்பொழுது உன்னுடைய படிப்பும் கூடும். நான் 11ஆம் கிளாஸு காலாண்டு தேர்விலையும் அரையாண்டு தேர்விலும் வாங்கிய மதிப்பெண்ணுக்கும் முழு ஆண்டு தேர்விலும் 12ஆம் வகுப்பில் வாங்கிய மதிப்பெண்ணுக்கும் அவ்வளவு வித்தியாசம் எப்படி வந்தது என்றால் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததால் வரவில்லை. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சுல, எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சுல, அதுதான் என்னை மாற்றுச்சு. அந்த நம்பிக்கையை தரக்கூடியது எது என்றால் இத்தகைய மேடைகள். இத்தகைய மேடைகள். எனக்கு படிப்பு வராது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஈஸ்வரனுக்கு படிப்பு வரல அப்படின்னா அவனு நினச்சிக்கிட்டு இருந்தான்.
என்னைக்கு ஒரு நாடகத்தில் நடித்து இறங்கி அப்படி வந்ததற்கு பிறகு அவனுடைய அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணான். அதே மாதிரி அதுக்கு பிறகு எம்ஏ படித்தான். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகராக இருக்கிறான். கட்டாயமாக நான் சொல்லுகிறேன், ஆஸ்கர் அவார்டு அவன் நடிக்கக்கூடிய இப்பொழுது நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படத்திற்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்காவிட்டாலும் ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினியாக மாறும் என நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவனுடைய பேஷன் அப்படி இருக்கிறது. அந்த பேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு விடாமுயற்சி இருக்குதுல்ல, அதுதான் அவர்களை உயர்த்துகிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நிறைய மாணவர்கள் நல்லா உங்கள் கிளாஸில் படிக்கக்கூடியவனாக இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து விளையாட்டு மற்ற துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க. இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கக்கூடிய நாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் கட்டாயமாக என்னை போல நீங்களும் உயர்வீர்கள். நான் தான் உங்களுக்கு உதாரணம். ஐ ஆம் அன் வெரி வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பேசில் ஃபாதரோட ஒப்பிடுற பொழுது என்னுடைய மதிப்பெண்கள் வந்து மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கி நானும் ஒரு கல்லூரியில் முதல்வராக ஆகிற அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்கு கிடைச்ச அந்த ரெகக்னிஷன். அந்த 11வது வகுப்பு ஆண்டு விழாவில் நாடகத்தில் நான் நடித்து என்னை வந்து கைதட்டாமல் இருந்திருந்தால், ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் வந்து என்கிட்ட ஒரு 5 பைசா முட்டாய் கொடுத்து அண்ணே நீ சூப்பராக நடிச்சனே அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தால், அந்த பாராட்டு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், நான் இன்னமும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்திருப்பேன். நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி கல்லூரிகளில் இத்தகைய நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்றால், இத்தகைய மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் மேடைக்கு ஏற்றி உன்னாலும் முடியும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மேடைகள். நண்பர்களே, மேடைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ் மாற்றும், தமிழ் புரட்டி போடும். என்னை புரட்டி போட்டது, என்னுடைய வாழ்வை புரட்டி போட்டது. கலை மாற்றும், கலை புரட்டி போடும், கலை நம்மை உயர்த்தும். இதோ பவின்குமார் இன்றைக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அதுதான். ஒரு வார்த்தை கூட, ஏன் அவனுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியாத வெட்கப்பட்டு இருந்த, தலை குனிந்து உட்கார்ந்திருந்த ஒரு பவின்குமார் இன்றைக்கு ஒரு மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த கமிட்மெண்ட். கலை மாற்றும், தமிழ் மாற்றும், தமிழ் புரட்டி போடும். வாழ்த்துக்கள். உங்களையும் இந்த கலையும் தமிழும் புரட்டி போட நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.